இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கடக லக்கினம், மகர ராசி, லக்னத்தில் செவ்வாய் மற்றும் புதன், 2இல் ராகு, சுக்கிரன் மற்றும் சூரியன், 7இல் சந்திரன், 8இல் கேது, 9இல் குரு, 10இல் சனி. லக்னத்துக்கு 9ஆம் பாவம் தந்தையை குறிக்கும். அங்கு குரு இருக்கின்றார், வக்கிரமாக இருக்கின்றார். பொதுவாக எல்லோருக்கும் தெரியும், லக்னத்துக்கு 4ஆம் பாவம் தாயை குறிக்கும், 9ஆம் பாவம் தந்தையை குறிக்கும். இங்கு குரு இருக்கின்றார், வக்கிரமாக இருக்கின்றார். அதே 9ஆம் பாவம் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக அமைகின்றது. இந்த 9ஆம் பாவத்துக்கு முன்பின் ராசிகளை கவனியுங்கள். குருவிற்கு முன் ராசியில் சனியும் பின் ராசியில் கேதுவும் இருக்கின்றனர். அப்போ இந்த 9ஆம் பாவம் நசுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அதாவது பாவகத்திரி யோகத்தில் இந்த 9ஆம் பாவம் இருக்கின்றது. 2 பக்கமும் எதிரிகள். அப்போ இந்த 9ஆம் பாவம் நசுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. 2 பக்கமும் எதிரிகள். அதாவது பாவகத்திரி யோகத்தில் இருக்கிறது. அப்போ எந்த பாவம் நசுக்கப்பட்டிருக்கின்றது? ஒன்று லக்னப்படி பார்த்தால் 9ஆம் பாவம் தந்தையை குறிக்கும் பாவம். அடுத்து காலபுருஷனுக்கு 12ஆம் பாவமாக அது அமைகின்றது. ஒன்று தந்தைக்கு பாதிப்பு வரும். அதே நேரம் 9ஆம் பாவத்துக்கு பின் கேது இருக்கின்றார், முன்னாடி சனி இருக்கின்றார். அப்போ 9க்கு 12இல் கேது இருந்தால் லக்னத்துக்கு கேது உள்ள பாவம் 8ஆம் பாவமாக அமைகின்றது. அப்போ 9ஆம் பாவத்துக்கு 12, அதாவது அது தந்தையின் காலை குறிக்கும் பாவமாக இருக்கின்றது. அந்த பாவ அதிபதி, அதாவது அந்த 12ஆம் பாவ அதிபதி பார்த்தீங்க என்றால் சனி, அவர் எப்படி இருக்கிறார்? 9ஆம் பாவத்துக்கு 2இல் நீசமாகி அம்சத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். ராகு துண்டாக்கும் கிரகம், ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். அப்போ தந்தையை குறிக்கும் 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்தில் கேது, அதன் அதிபதி சனி, ராசியில் பார்த்தீங்கன்னா நீசமாகி அம்சத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். இங்கு கேதுவை பார்த்தீர்களேனா ராகுவின் சாரத்திலும் சனி கேதுவின் சாரத்திலும் இருக்கின்றனர். நிழல் கிரக சாரத்தின் மத்தியில் குரு வக்கிரமாக இருக்கின்றார் என்று சொல்லலாம். செவ்வாய் பார்த்தீர்களேனால் சனியினும் எதிரியின் சாரத்தில் இருக்கின்றார். சிறிய துவாரங்கள், நரம்புகள், நரம்பு முடிச்சுக்கள் போன்றவற்றை குறிப்பவர் கேது. இங்கு இவருக்கு, அதாவது இந்த யாதகரின் தந்தைக்கு பாதங்களுக்கு வரும் இரத்த குழாயில் இரத்த ஓட்டம் தடைப்படுகிறது. இரத்த ஓட்டம் தடைப்படும் போது கொப்பளங்கள் காலில் தோன்றுகிறது. இங்கு இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை குறிப்பவர் செவ்வாய். சிவப்பணுக்களோடு உள்ள திரவத்தை சந்திரன் குறிக்கின்றார். உடலில் உள்ள அனைத்து பாகங்களிலும் திரவ வடிவில் இருந்து இயக்கும் தன்மை உடையவர் சந்திரன். இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை குறிக்கும் செவ்வாய் கேதுவை பார்க்கின்றார். சந்திரன் வீட்டில் நீசமாகி எதிரியோடு சேர்ந்திருந்த அந்த செவ்வாய் கேதுவை பார்க்கின்றார். இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலமின்றி இருக்கின்றார். அதோடு அவரது கடும் எதிரிகளில் ஒருவரான புதனோடு சேர்ந்திருந்து அந்த செவ்வாய் சேர்ந்திருக்கின்ற அந்த செவ்வாயின் நீலாப்பா எப்படி இருக்கும்? கடும் எதிரியான புதனோடு செவ்வாய், ஏற்கனவே செவ்வாய் பலவீனமாக இருக்கின்றார், அதோடு எதிரியோடு சேர்ந்தும் இருக்கின்றார். அப்போ செவ்வாயின் நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த செவ்வாயின் பார்வை எப்படி இருக்கும்? மிகவும் தீமை பயக்கும் பார்வை. அந்த பார்வை எங்கு விழுகிறது? கேதுவின் மேல் விழுகின்றது. தந்தைக்கு 12ஆம் வீட்டில் தந்தையின் பாதத்தில் போய் அந்த பார்வை விழுகிறது. அதே நேரம் இரத்த ஓட்டத்தை குறிக்கும் சந்திரன் மேல் நேரடியாக அந்த பார்வை விழுகிறது. மனித உடல் இயக்கத்துக்கு முக்கிய காரணகர்த்தா சந்திரன். இவர் எல்லா இரத்த நாளங்களையும் சீராக ஓட செய்பவர். ஜாதகத்தில் இளமையில் வரும் நோய்களை கண்டறிய சந்திரனின் நிலையை பார்ப்பார்கள். முதுமையில் வரும் நோயை கண்டறிய சூரியனின் நிலையை பார்ப்பார்கள். மனித உடலில் நோயை அதிகப்படுத்துவது, குறைப்பது, நோயை போக்குவது என எல்லா பணிக்கும் சந்திரனிடம்தான் அதற்குரிய ரிமோட் கண்ட்ரோல் உள்ளது.
அப்போ இங்கு இவரின் தந்தைக்கு இரத்த ஓட்டம் தடைப்படுகிறது. அதனால் காலில் கொப்பளங்கள் தோன்றி அந்த கொப்பளங்கள் ஆறாமல் அப்படியே இருக்க இறுதியில் அந்த விரல்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. கூடுதலாக பார்த்திங்கன்ற சர்க்கரை நோய், அதாவது சர்க்கரை வியாதியோ தொழுநோயோ இருந்தால் தான் விரலை வெட்டி எடுப்பார்கள். ஆனால் இவருக்கு அந்த 2 நோயும் இல்லை. மாறாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. தந்தைக்கு 6ஆம் வீட்டை பாருங்கள், சிம்மம், அதன் அதிபதி சூரியன் அந்த வீட்டில் வலுவாக இருந்து எதிரி கிரகங்களான ராகுவோடு மற்றும் சுக்கிரனோடு சேர்க்கை. அப்போ இந்த கூட்டணி 6ஆம் வீட்டில் இருந்து தந்தையின் 12ஆம், அதாவது காலை பார்வை செய்கின்றன. 4 விரல்களும் வெட்டி அகற்றப்படுகிறது. அப்போ இந்த ஜாதகத்தில் 9ஆம் பாவம் பாவகத்தார் யோகத்தில் இருக்கிறது. அந்த 9க்கு 12இல் பாவகிரக பார்வை வாங்கிய கேது இருக்கின்றார். அந்த 12ஆம் வீட்டுக்குரிய சனி நீசம். சந்திரனின் நிலையும் இங்கு நீச வீட்டில் பகை கிரகத்தோடு சேர்ந்த செவ்வாயின் நேரடி பார்வையில் சந்திரன் இருந்து பாதிக்கப்படுகிறார். அப்போ ஒரு காலில் 4 விரல்களும் இல்லை, ஒரு விரல் மட்டும் உண்டு. அடுத்த காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு கோரமாக அந்த கால் இருக்கின்றது. எப்படி கால்கள் இங்கு பாவகத்தாரி அமைப்பில் மாட்டுப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இந்த விளக்கம் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதே போன்று மற்ற பாவங்களையும் நீங்கள் பார்த்து பலன் எடுக்க வேண்டும். இப்போ ராசிக்கு 9ஆம் வீட்டை பாருங்கள். நாங்கள் லக்னத்திலிருந்து பார்த்தோம். இப்போ ராசிக்கு 9ஆம் வீட்டை பாருங்கள். பாவகத்தாரி அமைப்பில் மாட்டுப்பட்டுள்ள வக்கிரகுரு அந்த 9ஆம் வீட்டை நேரடியாக பார்க்கின்றார். எந்த 9ஆம் வீட்டை பார்க்கின்றார்? ராசிக்கு 9ஆம் வீட்டை. இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் லக்னத்தை வைத்து பார்த்துருந்தோம், இப்போ ராசியை வைத்து பார்க்கின்றோம். அப்போ ராசிக்கு 9ஆம் வீட்டை வக்கிரகுரு நேரடியாக பார்க்கின்றார். ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டை பாருங்கள். அதன் அதிபதி சூரியன், அதாவது சிம்மம், அதன் அதிபதி சூரியன் ஆட்சியாகி அவரோடு பார்த்திங்கன்னா ராகு மற்றும் சுக்கிரன் என பகை கிரக கூட்டணி. பொதுவாக தந்தையை குறிப்பவர் சூரியன், உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ அவரோடு பார்த்திங்கன்னா பகை கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன. ராகு, இங்கே சூரியன் ஆட்சியாக இருந்து எந்த பிரயோசனமும் இங்கு இல்லை. ஏன்? ராகு மற்றும் சுக்கிரன் என அவரது பகை கிரகங்களோடு சூரியன் சேர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 6 மற்றும் 9க்குரிய புதன் நேரேழில் எதிரியோடு சேர்ந்திருந்து சந்திரனை பார்த்து கெடுக்கின்றார். ராசிக்கு 6ஆம் வீட்டை ராசி அதிபதி நீச நிலையிலிருந்து பார்க்கின்றார். அப்போ லக்னத்தை எடுத்து தந்தையை பார்த்தால் எப்படி நிலையோ அப்படியே ராசியை எடுத்து தந்தைக்கு பார்க்கும்போதும் வருகிறது.